Hi everyone. So நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லாகரிதம்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ we started with this. இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் இந்த கால்குலேஷன் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இது அதுக்கப்புறம் இந்த லாகரிதமில் இருக்கக்கூடிய சிம்பிளான லாகரிதமிக் அடிஷன் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம இந்த ரெண்டோட அதாவது இந்த ரெண்டு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிக்கு நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ இது முடிஞ்சது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம செஷன் எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அது கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம இது இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாக் எடுத்துகிட்ட பிறகு ஆன்டி லாக் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ நம்ம லாக் எடுத்து அதோட ஆன்சரை முடிக்கக்கூடாது. ஸோ இங்கே தான் நம்ம ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இது தான். ஸோ இதோட நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பவர் ஐடென்டிட்டி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கொஷின் சொல்கிறேன், அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஆன்சர் சொல்லிடுறேன். ஜஸ்ட் அந்த கொஷினை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்ட பிறகு ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கரெக்டான ஒரு கான்செப்டை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் செஷன் நம்ம இதில் முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ எந்த மாதிரி நமக்கு x to the power n அப்படின்னு இருந்தால் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த √5க்கு நம்ம லாக் எடுக்கணும். இந்த √5க்கு லாகை நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி, என்ன நம்பராக இருந்தாலும் சரி, ஸோ பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரூட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ √5, இந்த √5க்கு நம்ம லாக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரூட்டை இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கும்போது 5 to the power 1/2, இட் மீன்ஸ் தட் இது 5 ரூட் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ சிம்பிளாக நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சினேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சப்போ நமக்கு √5 இதுக்கு நம்ம லாக் எடுக்கணும். சரி, இதுக்கு நம்ம லாக் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரூட் ஆஃப் லாகை நம்ம 5 to the power 1/2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்படி 5 to the power 1/2 அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இந்த √5. ஸோ போத் ஆர் சேம், இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பவர் ஐடென்டிட்டி நம்ம பார்த்துருப்போம். பவர் ஐடென்டிட்டி அப்படின்றது என்ன, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ log x to the power n ஈக்குவல் டு n டைம்ஸ் log x அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது அந்த பவர் ஐடென்டிட்டி நம்ம எழுதுவோமா? இங்கே எழுதி பார்ப்போம், நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ log x to the power n, இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், n log x. அப்போது இந்த 1/2வை நான் n அப்படின்னு சொல்லலாமா? இந்த 5வை நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போது எப்படி எழுதலாம் பாருங்கள். அப்போ log 5 to the power 1/2 இதை எப்படி எழுதலாம்? இப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். எப்படி எழுதுவோம், இந்த 1/2 log 5, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதனா கஷ்டம் இருக்கா? இல்லை. இப்போது ரொம்ப சிம்பிளாக இந்த log 5 இதுக்கு மட்டும் நம்ம லாக் எடுத்துருவோம். சப்போ log 5 இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ 1 - 1 0, கரெக்டாக. இப்போ இதுக்கு நம்ம லாக் எடுப்போம். எங்கே இருக்குது லாக் ஷீட்டு, இருங்க. ஓகே சார், எனக்கு லாகரிதம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10லேருந்து தானே சார் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நான் 5வை பார்க்குறது அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இப்போ வரும். இது ஒன்றும் இல்லை, 5 அப்படின்றது 50 சரியா? லாக் 50யை தான் நம்ம 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு லாக் 5 கிடையாது. ஸோ அதை நம்ம 50 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரியா? ஸோ அப்போ லாக்
50 எங்கே இருக்குது? இங்கே. எனக்கு அதுக்கப்புறம் எதனா நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போது 50 0. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன, எனக்கு இது தானே 0. பாருங்கள், அப்படியே பாருங்கள், இது 0. ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்தோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் 0. அப்போ எனக்கு என்ன இருக்குது? 6 9 9 0. அப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ அப்போ log 50 இங்கே எழுதுகிறேன், கிளியராக இருக்கும். ஓகே, ஓகேவா? ஸோ அப்போ log 5 which is nothing but 50. ஸோ which is equal to இதனுடைய கேரக்டரிஸ்டிக் 0ன்னு சொன்னோம். அப்போ log 50ல் நம்ம என்ன வேல்யூ பார்த்தோம்? 6 9 9 0. 6 9 9 0. அவ்வளோதான். அப்போ அந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுத போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6 9 9 0. இப்போ நமக்கு என்ன இருக்குது? log 5 எடுத்தாச்சு. நமக்கு இந்த 1/2 இருக்கு இல்லையா? அப்போது log 5 to the power 1/2 நம்ம என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள், which is equal to இந்த 1/2 இன்ட்டு தானே, இது இன்ட்டு தானே அர்த்தம், ப்ராடக்டில் இருக்குது. அப்போ log 5 உடைய வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 6 9 9 0. இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணோம். நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இங்கே 2 1 சார், இங்கே வந்து எனக்கு என்ன ஆகிடும்? இது வந்து 3 டைம்ஸ் 2 3 சார், அப்புறம் 4 டைம்ஸ் 8 கேரி ஓவர் இங்கே 1, அப்போ 9 டைம்ஸ் எனக்கு இங்கே 1 வந்துடும். அப்போ எனக்கு 5. எனக்கு 4 நம்பர் தள்ளி தான் இருக்குது. ஸோ பாயிண்ட். அப்போது ரூட் ஆஃப் log 5 இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3495. அவ்வளோதான், முடிஞ்சதா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இவ்வளோ தான். ரூட் என்ன வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் அதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மில் வந்துடும். ஸோ தட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எதனா லாகரிதமில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு இம்போசிஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த இம்போசிஷன் என்னென்னா ஒரு சின்ன கொஷின்ஸ் தான், நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ரூட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். மல்டிப்பிளில் இருக்குது. மல்டிப்பிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடிஷன். ஸோ அப்போ இதுக்கு ஒரு லாகு, இதுக்கு ஒரு லாகு, இதுக்கு ஒரு லாகு, 3 லாக் எடுத்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிவைடட் பை 9. 9 அப்படின்றது என்ன? லாகில் 90. அப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 9க்கு லாக் எடுக்கிறோம். மொத்தமாக ஆட் பண்ண வேல்யூ 1, அதுக்கப்புறம் 9. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா டிவிஷனில் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹோல் டு த பவர் 1/2. அப்போ கடைசியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ட பிறகு எனக்கு 1/2 இருக்குது இல்லையா? ஸோ அதை நான் இந்த கடைசி வேல்யூவில் நான் 1/2 வச்சு டிவைட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், எனக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 6.6. ஓகே, ஆல்ரெடி நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? சரி, ஓகே, லெட் அஸ் சேஞ்ச் திஸ். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு கொஷின் எழுதிக்கோங்க. ஸோ என்ன கொஷின் சொல்லலாம்? பாயிண்டில் வைப்போமா? ஸோ பாயிண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 0.16 இதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ லாக் இதுக்கு எடுங்க. அதே மாதிரி இது ஓகேவா? 7.9 இதுக்கு இங்கே இருக்குது, பரவாயில்ல, எடுங்க. ஓகேவா? ஓகே, 7.9 லாக் எடுங்க. 8க்கு லாக் எடுங்க. 40க்கு லாக் எடுங்க. இது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 40. அதுக்கப்புறம் 12.56 × 144 இதுக்கும் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், வேல்யூஸை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? வேல்யூஸை நோட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் புரியுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது சொல்லிடுறேன். ஸோ இது மேபி உங்களுக்கு செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ இது என்ன அப்படின்னா, இதனுடைய ஆன்சர் வந்து 1 பார். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? 1 பார் 2041. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஸோ இது சாரி நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் இங்கே வரும். இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. 7.9. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.82
241. ஓகேவா? ஸோ 80. ஸோ 80க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9031. ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ. ஸோ இது 0 பாயிண்ட் வரும், ஏன்னா இது நமக்கு ஒன்று தான் இருக்கு இல்லையா? ஸோ அது போயிடும். அதுக்கப்புறம் 40, இதுக்கு நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6021. அதுக்கப்புறம் 1256, அப்புறம் இன்ட்டு 144. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1.81 இன்ட்டு 10⁻3. ஸோ இந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு லாகரிதமில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Help others with a smile.